ஓகே फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வாயடி வாயடி வாய பாரு. மேடம் வாயெல்லாம் நல்லா பேச வேண்டியதுதான். குளிக்க சொன்னா மட்டும்தான் அழ வேண்டியது. குளிக்காம தண்ணி தொட்டு தொடச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. ஐயோ கீர்த்தி அப்ப குளிக்கலையா? ஐயோ அழுக்கு பொண்ணு. சித்தி எல்லாம் கீர்த்திய தூக்கவே மாட்டேன்பா. நீ என்ன சொன்னாலும் நாங்க யாரும் உன்னால தூக்கவே மாட்டோம்பா. நாங்க யாரும் கீர்த்தி கூட சேரவே மாட்டோம். பேட் கேர்ள். அவ கிடக்குறா. நம்மளும் குளிக்கலனாலும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம். என்னம்மா அவ கிடக்குறா. அவ உன்னை தூக்குறேன்னா நான் உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன்னு அவதான் சொல்றானா. இந்த குட்டி வாண்டா அவ கூட சேர்ந்துக்கிட்டு வாய் அடிக்கிற பத்தியா? போங்க போங்க. 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சது இல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி கதை விட்டுட்டுருங்க. ஏன் வெண்பா ஏன் பிள்ளைய வெறுமையிலோட போட்டு வச்சிருக்க? துணியை மாத்தி விட வேண்டியதானே? இனிமேதான் மாத்தி விடணுமா? இப்பதான் தண்ணி விட்டு தொடச்சு கூட்டிட்டு வந்தேன். இனி ஷாலுக்கெல்லாம் வேற ட்ரெஸ் பண்ணி விடணும்ல. அவங்களுக்கெல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் புடவை மாத்திக்கிறேன். சரிம்மா, நீ பிள்ளைக்கு துணியை மாத்தி விடு. என்ன, நான் 2 இட்லி கொண்டு வரேன். அதை மட்டும் அவளுக்கு ஊட்டி விடு. காலையில சாப்பிட்டது அதோட இன்னும் புள்ள அப்படியே இருக்கு. சரிம்மா. சரிம்மா, துணியை மாத்திக்கிட்டாலும் 2 பேரும் உள்ளே இருங்க. என்ன, நான் வந்து கூப்பிடுறேன். அப்ப மட்டும் லைட்டா தலையை காட்டிட்டு வந்துருங்க. என்ன சடங்கு வீடு இல்லம்மா. நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அங்கங்க நின்றுட்டு இருக்க வேண்டாம். என்ன? சரிம்மா. சரி, நான் வெளியே போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்களா, ரெடி ஆகிடுச்சான்னு பாக்குறேன். நீங்க வரீங்களா இல்ல இங்க இருக்கீங்களா? அக்கா பாப்பாலாம் இருக்காங்கல்ல. பாப்பாக்கு வேற மேக்கப்லாம் பண்ணி விடணும்ல. நாங்க இங்க இருக்கோம். நீ போ, நாங்க அப்புறம் வரோம். சரி, அப்ப இருங்க, நான் அப்புறம் வந்து கூப்பிடுறேன். சரி. ஏனேனும் நீ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளியே போய் இருக்கிறதுனா இருங்க. பரவாயில்ல, நான் பாப்பா கூட இருக்கேன். வேண்டாக்கா, பரவாயில்ல, நாங்க இங்கே இருக்கோம். ஷாலு. அத்தை. ஷாலு வாடா, தண்ணி ஊத்துறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத்தை, பாட்டி வீட்ல வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடா. கதையெல்லாம் அப்படி இருந்து விட்டுக்கலாம். அழைச்சிட்டு வர சொன்னாங்க பாத்தியா? நேரம் வேற ஆகிடுச்சு. பாப்பாவை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்கடா. சரித்த. ஏன் வேண்பா, இன்னும் துணி மாத்தலையா? இனிமேதான் மாத்தணும். அதுக்கு என்ன யோசனை வேண்டி கிடக்கு? சட்டு புட்டுன்னு மாத்த வேண்டியதானே? மாத்திரன். அத்தை, எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? வாங்கிட்டு வந்திருக்காங்கடா. அங்க அவ்வளவு பேரும் இருந்து காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா இங்க உள்ள இருந்து கதை விட்டுட்டு இருக்க.
இன்னைக்குதாம்மா என்னைக்கும் இல்லாத திருநாளா என் கல்யாணத்துக்கு அப்புறம் 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது அவ்வளோ சனத்தையும் கூட்டுக்கிட்டு பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏம்மா, பின்ன சீருன்னு அவ்வளோ பேரையும் கூட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்னா தானே வருவாங்க. ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா வர முடியும். எம்மா, அதுக்கு இல்லம்மா, எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து 4 பேரும் ஒட்டுக்கா வீட்டுக்கு வந்ததே கிடையாது. எப்பவாச்சும் நீங்களும் அப்பாவும் வருவீங்க. அது 2 நிமிஷம் கூட தங்க மாட்டீங்க. உடனே உடனே ஓடிடுவீங்க. தம்பிலாம் சொல்லவே தேவை கிடையாது. இந்த பக்கமே தலையை காட்ட மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் அப்படிதாம்மா. அதுக்குன்னு உன் கூடவே வந்து இருக்க முடியுமா சொல்லு? அதுக்குன்னு எங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருவோமா என்ன? சரிம்மா, நீ இதுல இரு. இப்பதான் பாப்பாவை தண்ணி ஊத்துறது கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நாங்கள் இதில் இருக்கோம். நீ ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்போ. ஏம்மா, ஏம்மா, நம்ம வீடு தானம்மா, கொண்டு வரேன். இன்னும் பாப்பா ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆகும்ல. ஏண்டி வேணாம், சொன்ன கேளு. அவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நான் மட்டும் இங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சடங்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தானே போவோம். அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். அம்மா, சரி, போயிட்டு நானும் பாப்பாவை பார்த்துட்டு அவளை ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா? ஏண்டி போயேன், நான் என்ன போவேன்னு கையை பிடிச்சிட்டு இருக்கேன். போ, சட்டுப்பட்டுன்னு அந்த பிள்ளைய ரெடி பண்ணி விடுங்க, போங்க. ஏன், உன்னை யார் என்ன சொல்ல போறா? இந்த வீட்டுல யாரையும் தெரியாத மாதிரி தான். உள்ள போய் உட்காரு. பாப்பா இப்ப வந்துருவா. அப்புறம் மேக்கப் போட்டு விட்டு கூட்டுவாங்க என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் நான் அங்க போயிட்டேன்னா அம்மா இங்க இருந்து தேடிட்டு இருப்பாங்கல்ல, அதான். அத்தை, எப்படி இருக்கீங்க? வாங்கப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். பரவாயில்லப்பா, இவ்வளோ நேரமும் கார்ல உட்காந்துக்கிட்டு தானே வந்துச்சு. பாவம், நீங்க தான் பிள்ளைங்க ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு கிடக்கீங்க. சே, அதுல என்னம்மா கஷ்டம்? நம்ம வீட்டு வேலைன்னா அப்புறம் நம்ம தானே பொறுப்பா எடுத்திருந்து பார்க்கணும். பரவாயில்லையே, இந்த வயசுலயே இவ்வளோ பொறுப்பா இருக்கிறது பெரிய விஷயம்தான். சரிம்மா, நீங்க இதுல இருங்க. என்ன ஏதாவது வேணும்னா ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நான் வரேன். சரிப்பா. சரி, நீ ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு விடுங்க. என்ன பரவாயில்லையே, இந்த தம்பி நல்ல பொறுப்பான பிள்ளையா இருக்கு. இந்த வயசுல கட்டிக்க வர புள்ள நல்லா கொடுத்து வச்சதுதான். சரிம்மா, நீ இதுல இரு. நான் போயிட்டு இருக்க வேலையை பாக்குறேன். நீ ஏதாவது நான் கூப்பிடு. சரிம்மா. அடப்பாவி, இந்த குட்டி வாண்டு ஜூஸை யார்கிட்ட கொடுக்க சொன்னா யார்கிட்ட கொடுத்து விட்டுருக்கா? போச்சு, இனி இவ வந்து என்னெல்லாம் கலாய்ச்சி தள்ள போறாளோ. நமக்குனே வருவாங்க போல. அப்படியே கண்டுக்காத மாதிரி கிளம்பிட வேண்டியதான். இந்த ஆளுதான் ஜூஸ் கொடுத்து விட்டுச்சு. பயபிள்ளை ஏற்கனவே கோத்து விட்டது போதாதுன்னு ஆளை வேற கரெக்டா அடையாளம் காட்டிட்டான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சித்தப்பு, உங்க திருமுகத்தை கொஞ்சம் இப்படி திருப்பி காட்டுங்க. என்ன சத்யா, கூப்பிட்டியா? என்ன சொல்லுமா? ஏற்கனவே அங்க அண்ணன் வேற வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லு. ஹலோ, அப்படியே நடிக்காத. என்ன தப்பிச்சு ஓடிடலாம்னா நினைக்காத. நீ வேலையை பாக்குற ஆள்னா என்ன பண்ணிருக்கணும்? ஒழுங்கா வேலையை மட்டும் பார்த்திருக்கணும். நீ என்னன்னா ஜூஸ் கொடுக்குற, தூது விடுற, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் லூசு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, டயர்டா இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தானே கவனிக்கணும். அதான் கொடுத்து விட்டேன். அப்ப நான் கூட தான் அவங்க கூட வந்தேன். எனக்கு ஒன்னும் கொடுக்கலையே. உனக்கு தானே நல்லா கொடுத்துடலாம். எல்லாம் உன்னால தான்டா. யாருக்கும் தெரியாம ஜூஸை கொண்டு கொடுனா எவளுக்கு தெரியக்கூடாது அவ கண்ணிலேயே பட்டுட்டு போய் கொடுத்துருக்க. நல்ல வருவ நீ எல்லாம். அதானே, இனி உங்க தேவைக்கெல்லாம் நாங்க தேவைப்படுவோமா என்ன? காலையில இருந்து ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி அங்கே இங்கே சுத்தி இருந்துட்டு இப்ப என்னன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு அலப்பறையா பண்ற. லூசு, காலையிலே போட்டா கசங்கிரும். அதான் இப்ப நேரத்துக்கு போடலாமேன்னு வச்சிருந்தேன். இதெல்லாம் ஒரு குத்தமா? தப்பில்ல சித்தப்பு, தப்பில்ல. நீ நடத்து. எனக்கு என்னவோ நீதான் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கியோன்னு தோணுது.
இப்படி யாருக்கிட்டயுமே சொல்லாம நீயா என்னன்னா ஒண்ணு நினைச்சு சுத்திட்டு இருக்க. கடைசியில அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. நீ தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துட்டு சுத்த போற. ஆசைதான், அந்த அளவுக்குலாம் விட்டுற மாட்டேன் என்ன. அதான் சொல்றமில்ல, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்க, பார்த்து இருந்துக்க. போலீஸ் வேலை கிடக்கு, அப்ப வேற அங்க தேடிட்டு இருப்பாரு. நான் போறேன். சரிதான், இவ்ளோ நேரமும் அங்க நின்னும் இங்க நின்னும் பாத்துக்கிட்டு ஜூஸ் கொடுத்து தூது விடும்போது தெரியல அப்பா தேடுவாருன்னு. இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு. நீ போச்சு தப்பு, நீ போயிட்டு வேலையை பாரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. போலீஸ் அதான் இனி நம்ம தேவை கிடையாதுல்ல, நம்மள லூசுன்னு தான் சொல்லுவாங்க. எக்கா என்னடே அக்கா, எங்க அம்மா என்ன தேடுவாங்க, நான் போகட்டா? சரிடே போ. என்ன இது, வீடு அவ்வளவும் தேடியாச்சு, எங்க தேடிய நம்ம ஆளு மட்டும் கண்ணுலயே அகப்படலையே. இந்த பிள்ளைக்காக இன்னைக்கு எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பிள்ளை என்னன்னு நம்ம கண்ணுல கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நம்மால எங்கிட்ட போய் தேடுறது? இவரு தெரியாதா? நம்ம ஸ்டோரியில மொத வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆளு. ஆனா இந்த ஆள் என்னன்னா எனக்கு வில்லன் ரோல் எல்லாம் வேணும்னு காமெடி பண்ணி இறங்கிட்டாரு. சரி, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணாருன்னு கேட்டா அதுவும் கிடையாது. பாதியில ஸ்கிரிப்ட மறந்து போய் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிடுறது. இந்த ஆளை நம்பினதுக்கு இப்ப புதுசா ஸ்டோரியில 2 வில்லனை இறக்கி விட்டுருக்கு. டேய் யோ யோவா, டேய் என்ன ஒரு மரியாதை இல்லையா யோவுன்ற? அது இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? அது யோ இல்ல மாமா, அது உங்க முகம் பார்க்க என்ன ஒரு யோகமா இருக்கு. பார்க்கிறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்கீங்க, அததான் சொல்ல வந்தேன். ஏய் உண்மையாவாடே மாமா பாக்குறதுக்கு அழகா இருக்கனா? அட போ மாமா, என்ன அழகா இருக்க, இதெல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஹீரோ கணக்கா இருக்க போ. ஏய் உண்மையதானே சொல்றீங்க, அழகா இருக்கல்ல? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னைக்கும் இல்லாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கண்ணுல படுறீங்க. இன்னைக்குன்னு பார்த்தா ரொம்ப பளபளன்னு இருக்கீங்க. என்ன விசேஷம் மாமா? ஐயோ அது வேற கேக்குறானுங்களே. அத நான் எப்படிடே என் வாயில சொல்லுவேன்? ஐயே தெரியலையே, ஏதோ கெட்ட வார்த்தையா இருக்கும் போல இருக்கு, அதான் சொல்ல தயங்குறாருன்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம போவோம். டேய் போவாதீங்க, நில்லுங்க. ஏமடே போறீங்க? சரி, ஏதோ சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு, எதுக்கு அவங்கள சங்கடப்படுத்துவானு தான் நாங்க கிளம்பிட்டோம். ச்சே, நான் வெக்கப்பட்டமுடே. போங்கடா, சும்மா ஓட்டாதீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. வில்லனுக்கே வெக்க அளவுக்கு இருக்குனா அப்படி என்ன நடந்துருச்சு? அது அது ரேணு அக்கா எங்கடே? ஏன் ஏன் நீங்க அவங்கள தேடுறீங்க? போடா, அப்படியே தெரியாத மாதிரி தான் கேட்பான். நான் எதுக்கு முடிய அவளை தேட போறேன்? இன்னைக்கு மாமா மனசுல இருக்கிறது அவ்வளவு திருப்தியும் உங்க அக்கா கிட்ட கொட்டி அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன்டே. அதுக்காக தான் இன்னைக்கு இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாமுடே, அக்கா எங்கடே? இது வேறயா? அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா.
டேய் டேய் நடிக்காதடா. சொல்லு முடியே, உனக்கு தெரியாம இருக்குமா? அக்கா எங்கடே இருக்கா? ஐயே எனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? ரொம்ப பெரிய உதவிலாம் இல்லடே, சின்ன உதவிதான். ஆ, நீ என்ன உதவின்னு சொல்லு, நாங்க பண்ணட்டுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிச்சு சொல்றோம். ஒண்ணும் இல்லடே, இன்னைக்கு ரேணு கிட்ட கொடுக்கறதுக்காக என் மனசுல உள்ள அவ்வளவு திருத்தையும் கொட்டி எழுதி ஒரு லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கோம்டே. அத அவகிட்ட கொடுத்துறியா? ஐயா, ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எங்க அக்காக்கு லெட்டர் கொடுக்க என்னையே ஏவி விடுற? இத நான் கொண்டு கொடுக்கணும், இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன அடிச்சே கொல்லணும், அதானே உன் ஆசை? சின்ன உதவி தானே. ஐயா, டேய், உனக்கு அக்கானா எனக்கு மாமன் பொண்ணுடே. அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவளை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத மட்டும் நீ கொண்டு கொடுத்துன்னு வச்சுக்க, இத படிச்சுட்டு மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்துவா. யோ பையா, மாமனாச்சின்னு ஏதோ நின்னு கேட்டா ஆளு கொண்டு வம்பல மாட்டி விட பாக்குற? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. யாமுடே பாவமா இருக்குடே. டேய் சும்மா இரு, இந்த அளவுக்கு இருக்கு. எப்ப இந்த ஆளு கதையில கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போவான். டேய், இந்த மாமனுக்காக இத கூட பண்ண மாட்டீங்களாடே? நாங்க ஏன் பண்ணணும்? நாங்க கொண்டு போய் கொடுத்து அடி வாங்கி சாவா? நீ கொண்டு கொடு, அடி வாங்கு, என்னமா பண்ணு? அண்ணே, அவன் கொடுக்க மாட்டான். நீங்க கொடுங்க, நான் கொடுக்கிறேன். டேய் மாறா, விளையாடாத. இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிரும்டே. சும்மா இரு, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. டேய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நீ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தேவை கிடையாதுடே, சும்மா இரு. அண்ணே நீங்க கொடுங்கனே, நான் கொடுக்கிறேன். டேய் தேங்க்ஸ் ரே பொம்மை குட்டி. கரெக்டா ரேணு அக்காவை பார்த்து கொடுக்கணும் என்ன? அண்ணா, என்னண்ணா போன் பண்ணப்ப எப்பவோ கிளம்பிட்டேன், நீங்க இப்பதான் வரீங்க? ஏன்னா வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? அங்க கொண்டு வந்து விடலாம்ல? இல்லடா, மழை வர மாதிரி இருந்துச்சா, அதான் கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டு வருவோம்னு வந்தேன். அப்புறம் அங்க வந்து பார்த்தா கூட்டமா இருந்துச்சு. சரி, அதான் வண்டியை இப்படியே விடுவோம்னு விட்டேன். சடங்கெல்லாம் சுத்திட்டாங்களா என்ன? இன்னும் இல்லைண்ணே, இங்கேயும் லேட்டு தான். இப்பதான் உங்க பாட்டி வீட்ல இருந்து வந்திருக்காங்க, இனிமேதான். ஆ சரிடா. ஆமா, என் மாமங்காரன் இருக்கானா? ஆ, மீசக்காரர் வழியில எல்லாம் நிக்கிறாரு. இப்படி எதுவும் பிரச்சனை கிடையாதுல்ல? இல்லண்ணே, இப்போதைக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நேத்து தானே சமாதானம் பேசி வச்சது. இனி நாளைக்கு தான் எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுப்பாங்க. ம் சரிடா, சரிவா போவோம். போறேன் போறேன். ராஜா வாங்க தம்பி வாங்க. ஆ வரேன். எங்கப்பா அப்பா அம்மாவை காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பின்னாடி வராங்களா? இல்ல, அம்மாக்கு உடம்பு முடியல, மழை வேற வர மாதிரி இருந்துச்சா, அதான் அவங்கள வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். ஏன்பா என்னாச்சு? என்ன உடம்புக்கு? இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருந்துச்சு, அதான் சரி அங்கேயும் எங்கேயும் அலைய வேண்டாம்னு வீட்டிலே விட்டுட்டு வந்தேன். அப்படியா? சரிப்பா, சரி பரவாயில்ல, நீங்க உள்ள போய் உட்காருங்க. வாங்க. ஆ வரேன். ஏய் அம்மா, சும்மா இல்லாம ரவை இந்த பாயாசத்தை வேற முண்டு முண்டு வெறு வயிற்றுல குடிச்சிட்டோம். அது வேற இப்ப வயிறு வந்து கடமுடாங்குதே. இது ஏன்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பண்ண போற? எதனாலும் சொல்லிட்டு செய்யி. ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாதே. ஏன்டி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. அதனால தான் நான் பயப்படுறேனே. எதனாலும் சொல்லிட்டு செய்யி. அவ்வளவுதான், அப்புறம் என்ன தோலை உரிச்சு எடுத்துருவாங்க வீட்ல. ஒண்ணும் ஆகாதே, பயந்து சாவாத. நான் பாத்துக்கிறேன். என்னடா வந்ததுல இருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லையே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த ஆளுதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட். ஏதோ என்னமும் செய்யி, ஆனா எதுவும் பிரச்சனை வந்துடாமடே. அப்புறம் அவ்வளவுதான், என்ன கீரையை கிள்ற மாதிரி கிள்ளி எரிஞ்சிருவாவ பாத்துக்க. ஒண்ணும் ஆகாதே, நான் பாத்துக்கிறேன். எம்மா, இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது போல இருக்கு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா பாட்டி,
உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்கிட்டயா? என்கிட்ட என்னப்பா முக்கியமா பேச வேண்டியது கிடக்கு? பாட்டி, அங்க ஒருத்தர் கருப்பு சட்டை பேண்ட் போட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா? ஆமாப்பா, ஏதோ ஒரு ஆள் நிக்குது. அதுக்கு என்ன? என்னப்பா இது? ஏதோ கத்தைய பேப்பர் தாள கொண்டு வந்து போட்டிருக்க. டேய், லவ் லெட்டரா? அப்படின்னா டாய் பொடியோனலா, என்னது இது? முளைச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள காதல் கடிதம்னு சுத்திட்டு இருக்கல? அடேங்க அப்பா, ஒவ்வொருத்தனும் முக்காப்படி அளவு கூட கிடையாது. என்ன வேலை பார்த்து தெரியுதுங்க? அந்த பையன் கொடுத்து விட்டானா? எந்த பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டான்? காகிதம் வானின் நீளம் கொண்டு வா, பேனாமையோ தீர்ந்திடும், சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும், காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். பொம்முக்குட்டி லெட்டர் கொண்டு போய் கொடுத்திருப்பானா? ரேணு படிச்சிருப்பா. படிச்சுட்டு நல்ல சந்தோஷப்பட்டிருப்பால. மாமா மாமான்னு எங்கன்னா எங்க பாரு தேடிட்டு கிடப்பா. நான் என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு பைய கிடைக்க இந்த ரேணு புள்ள கொடுத்து வச்சிருக்கணும். டேய் கருப்பு சட்டை, எடுபட்ட பையலே, கேடு கேட்டவனே. ஐயா, ஏன் இப்படி திட்டுறீங்க? அட கேடு கெட்ட பையலே, நீ பண்ண வேலைக்கு ஒன்னும் திட்டாம தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க வாயேன். ஏண்டா காதல் பண்றியா? காதல் அறிவு கெட்ட பையல. அட ஏன் இந்த காலத்துல எல்லாம் பண்றது தானே. ஏன் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அட கேடு கெட்டவனே, என்ன தப்பு இருக்குன்னா கேக்குற? ஏண்டா காதல் பண்றது தப்பு இல்ல, சரி விட்டுருவோம். அதுக்கு ஒரு வயசு வித்தியாசம் தேவை கிடையாதா? அட போ. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். இதுல வயசு வித்தியாசம்லாம் எங்க இருந்து? அதெல்லாம் தேவை கிடையாது. 2 மனசுக்கு ஒத்து போனா போதும். போ. ஐயே, சரியான மண்டகளுக்கு பிடிச்சவனா இருப்போம்ல இருக்கு. எப்படி பேசுனா கேடு கெட்ட பையன். அதுவும் இல்லாம இன்னைக்கு முகத்துக்கு சோப்பு பத்தலன்னு ரவ ஷாம்பு போட்டு குளிச்சோம். அதுக்கு இப்படி ஒரு ஏழரை வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த வயிறு வேற இந்த நேரம் அது கடமுடாங்குது. இந்த பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கு இந்த கேடு கேட்டவனுக்கு. இந்த நாட்டுல ஒரு பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. கேடு கெட்ட பையன், இருடா பாத்ரூம் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஐயா, ஏன் இப்படி திட்டிட்டு போறவ? டேய் பொம்முக்குட்டி, வந்துட்டியா? டே எப்படிடே அக்கா கிட்ட லெட்டர் கொடுத்துட்டியா? அக்கா மாமா எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காளே. ஐயே, ஏன் அக்கா லெட்டர் வாங்க மாட்டேன்டாலோ? ஏன் பொம்முக்குட்டி, நான் உன்னை அக்கா கிட்ட கொடுக்க சொல்லி தானே கொடுத்தேன்.
ஐயா அப்படியா? டேய் சுடி சும்மா இருக்க மாட்டேங்குதோ, சும்மா இருடே. நீ பேசுறதெல்லாம் அந்த ஆள் வேற ஏதோ மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு டியூன் ஆகிட்டு இருக்கா. நீ சும்மா இருமடே. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வராதல்ல. பொம்முக்குட்டி, நீ சொல்றது என்னவோ சரியா தான் இருக்கு. லெட்டர்ல எழுதி கொடுத்தா அவளுக்கு என்ன புரியும்ல? நான் பேசாம நேர்லயே பார்த்து பேசிடவா? அக்கா எனக்கு ஓகே சொல்லிடுவாளாடே. ஆமா, நீங்க போய் நேர்ல மட்டும் சொல்லி பாருங்க, அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அம்மா, இன்னும் எவ்வளவு நேரமா ஆகும்? அப்பா கேட்டுட்டு வர சொன்னாரு. மழை வர மாதிரி இருக்குல்ல, மக்கள்லாம் நேரமே கிளம்புனா தானே சரியா இருக்கும். இப்ப சுத்திருவாங்கப்பா. இப்பதான் பாப்பாக்கு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வந்து இந்த புள்ளியெல்லாம் சேர்ந்து ஏதோ மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்குங்களாம். அதை முடிச்சதும் சடங்கு சுத்திடுவாங்க. அப்புறம் மக்களை மட்டும் கிளப்பி விட்டுட்டு நாம பின்னாடி பொறுமையா போனா கூட பரவாயில்ல. சரிம்மா, இன்னமும் கொஞ்சம் நேரத்தோட பண்ணிருக்கலாம் என்னம்மா? ஏன்னா இப்ப எப்படியும் மழை வர்றதுக்கு முன்னாடி மக்களை கிளப்பி விட்டாலும் எங்கேயாவது நடுவுல மழை வந்துருச்சுன்னா கஷ்டம் தானே. இல்லப்பா, இப்ப ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்ப சடங்கு சுத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கூட வந்த மக்கள்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. அப்பாவும் சாரதி என்னன்னு தான் பாத்துட்டு இருக்காவ. பாட்டி, ஏய் சத்யா குட்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சரி மாமா. என்ன பொருத்தமா இருக்கு. ஏன்டா? இல்ல, இப்ப என்ன சொன்னீங்க? ஏன், நான் ஒன்னும் சொல்லலையே. என்னாச்சு பாட்டி? ஏன் மாமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மழை வர மாதிரி இருக்கு, நேரமாச்சு பாத்தியா? வந்த மக்கள்லாம் வீட்டுக்கு கிளப்பி விடணும்ல, அதான் எங்கேயாவது மழை கீழே வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா? ஆமா, ஆனா மழை வர மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னொரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிரும். இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிம்மா, பரவாயில்ல. சத்யா. அக்கா. சத்யா ரேணுவை பாத்தியா? உன் கூடவா இருந்தா? தெரியலையேக்கா. ஆனா முன்னாடி ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. இல்லடா, வீட்டுக்கு போயிட்டு ஐலைனர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அதான் அவங்க அக்கா பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படியாக்கா? ஐலைனர் வேணும்னா என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, எடுத்து தருவாங்க. நான் ரேணுவை பார்த்தனா கூட்டிட்டு வரேன். சரிம்மா. இவ என்ன அந்த விஜயோட தங்கச்சி மாதிரி இருக்கு? இவ என்ன இங்க பண்றா? சத்யா, யார் இது? அதுவா, எங்க அக்காக்கு ஃப்ரெண்டு ரேணு இருக்கால, அவளோட ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன் கேட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன். ஓ ஆமா, எனக்கும் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ அவங்க கூட ஏற்கனவே நல்லா பழகுன மாதிரி தான் இருந்துச்சு. எக்க என்னடா? உன்னைய ஒரு ஆளு வெளியே கூட்டிட்டு வர சொல்லுச்சு. கடவுளே, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அது என்னையவா இருக்காது, உள்ள வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க. போ. இல்ல, உன்னையதான் கூட்டிட்டு வர சொல்லுச்சு. ஏய், அடி வாங்குவ. ஆளை மாத்தி கூப்பிட்டு இருக்க. என்னைய இல்ல, ஒழுங்கா போ. இல்ல, உன்னையதான். வா. டேய். என்ன சித்தப்பா? டேய், அடி வாங்குவ. வயசுல பெரியவங்க தானே, இப்படியே நீ வாப்போன்னு கூப்பிடுவ? ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடு. இந்த அக்காவை ஒரு ஆள் வெளியே கூட்டிட்டு வர சொல்லுச்சு. இந்த அக்கா வரமாட்டேங்குது. யார் கூட்டிட்டு வர சொன்னா? ஐயோ, இவன் சித்தப்பாவை மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஐஷு சித்திய கூட்டிட்டு வர சொன்னதுக்கு தான் இவன் நம்மளன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் போல. முதல் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். யாருடா, சொல்லு. இல்ல பரவாயில்ல, எங்க சித்தப்பாவா தான் இருக்கும். பேர் தெரியாம அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க. சரி, நீங்க இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சடங்கு சுத்திடுவாங்க. அக்கா வா. உங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. போ, வரேன். பாத்தியாரா சத்யா பிள்ளைய எவ்வளவு கலகலன்னு நல்லா பேசுது இல்ல? அந்த புள்ளெல்லாம் என்னவோ நல்லா தான் பேசுது. ஆனா நீங்க பேசுறதுதான் ஒன்னும் சரி கிடையாது. ஏன் அப்படி? நான் என்ன இப்ப சொல்லிட்டேன்?
ஆ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். பேசுறதையும் பேசிட்டு அப்புறம் நான் என்ன பேசுனேன்னு என்கிட்டே கேளுங்க. அம்மா இப்படி பண்ணாதீங்கம்மா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தெரியற மாதிரியே பொருத்தம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது? ஏய், உண்மையாவே அந்த புள்ள உன் பக்கத்துல நிக்கும்போது அவ்வளோ பொருத்தமா இருந்ததுடா. அதனாலதான் என்னையும் மீறி வாயில வந்துருச்சு. அம்மா நீங்க இப்படி பேசுறனால அந்த பிள்ளைகிட்ட என்னால நார்மலா கூட மூஞ்சி கொடுத்து பேச முடியலம்மா. சின்ன பிள்ளை. தயவு செய்து நீங்களா எதுவும் கிளப்பிட்டு இருக்காதீங்க. சடங்கு வீடுன்னு பாக்குறேன். எனக்கு கத்த வைக்காதீங்க. அட போட, நீ வளர்த்த. மா டேய், உன்னை அடி வெளுக்க போறேன் பாரு. அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க, நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து தெரு வரைக்கும் வந்திருக்க. எங்கடா இருக்காங்க? யார் கூப்பிட்டா? தோ அங்க நிக்கிறாங்க பாரு, அந்த ஆளுதான். அங்கயா? அங்க யாரு? ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. ஹலோ, என்ன? என்ன? ஒன்னும் இல்லையே. பின்னையே இங்க நிக்கிற? ஹா, நான் எங்க வேணும்னா நிப்பேன். ஏன் பாட்டுக்கு நான் எங்கேயோ நிக்கிறேன். யாருக்கு என்ன வந்துச்சு? அது எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். இது ஒரு தெருவுல இருக்க ஒரு ரோடு. இதுல நான் எங்க வேணா நிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? நில்லு, எனக்கு என்ன? ஹா, நிக்கிறேன். வாய்தான். வாய் இல்லனா நாய் தான் தூக்கிட்டு போகும். சத்யா, அத்தை. ஏமா வீட்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு, நீ என்னன்னா தெருவோடி வந்து நிக்கிற? அது எங்களை பார்த்தது ஏமா ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிற? இல்லத்த, சும்மாதான். சரி, நான் போறேன். பாத்தீங்களாக்கா, காலையில நான் சொன்னதுக்கு நம்புனீங்களா? காலையில என்னன்னா வண்டியில ஏதோ ஒரு பையன் வந்து நின்னுட்டு இருந்தான். அவன்கிட்ட மறைஞ்சு மறைஞ்சு நின்று கதை விட்டுட்டு இருந்தா. இப்ப என்னன்னா இப்படி தெருவோடி வந்து ஏதோ ஒருத்தங்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கா. நம்மள பார்த்தது எப்படி ஓடுறா பாத்தீங்களா? அவன் மேல தப்பு இல்லைன்னா ஏங்கா ஓடணும்? தைரியமா நிக்க வேண்டியதானே? இது சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு நிப்பாங்க. எம்மா, ஆமாம்மா, நானும் இந்த பிள்ளை என்னவோன்னு நினைச்சேன். இவ என்னன்னா இப்படி தெருவோடு வந்து கதை விட்டுட்டு இருக்கா. நான் தான் சொன்னல்லக்கா, நீங்க தான் நம்பவே கிடையாது. ஐயோ, இவன் யார் ஆண்டின்னு கூப்பிடுறான்? ஐயோ, ஒன்றும் தெரியலையே. நம்ம பின்னாடியும் ஒருத்தர் வந்த மாதிரி இல்ல. இவன் யார கூப்பிடுறான்? ஏ தம்பி, யாருப்பா ஆண்டின்னு கூப்பிட்ட? உங்களதான் ஆண்டி கூப்பிட்டேன். ஏ தம்பி, நாங்க ஒன்றும் ஆண்டி எல்லாம் கிடையாது. என்ன உன்னை விட ஒரு 7-8 வயசு தான் அதிகமா இருக்கும். நீ அக்கானே கூப்பிடு. இல்லையே, எனக்கு என்னவோ பார்த்தா ஆண்டி மாதிரி தான் இருக்கு. ச்சே, நமக்குனே வருவானுங்க போல இருக்கு. விசேஷத்துக்கு போறேன்னு சொல்லி எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமாக்கா? இவன் என்னன்னா ஆண்டி கிண்டிங்கிறான். சரி ஆண்டி. ஏ குட்டி, என்ன? ஏ குட்டி, என்ன சொல்றீங்க? அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். அண்ணன், அண்ணன் சொல்லுங்க பாப்போம். அண்ணன். ஏ பரவாயில்லடி, குட்டி பாப்பா அழகா சொல்லிட்டீங்களே. அடிங்கப்பா, என்ன சிரிப்பு சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. என்னடே என்ன? வயடி. அடே ஏம்னே நீங்க வேற? இவ்வளவு நேரமா உள்ள ஒரே அழுக. வீடே ரெண்டா போயிட்டு. அதான் அங்கிருந்து வெளியே தூக்கிட்டு போய் வச்சிருன்னு சொன்னாங்க. அதான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்பதான் ஏதோ கொஞ்சம் சிரிக்கிறா. அப்படியா? வயடி அழுதியோ? அதெல்லாம் நடிப்புடே. இப்படி ஏதாவது பண்ணாதானே வெளியே தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாவ. அதான் அழுதுருக்கா. வயடி. அழகு புள்ள. யார் குழந்தைடா? குட்டி மேடம் வெண்பாக்காவோட குழந்தை தானே?
என்ன? சரி அண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கிறீங்களா? நான் இப்ப வந்துடுறேன். ஆ சரிடே, போயிட்டு வா. சரி அண்ணா, எனக்கு ஒரு கால் பண்ணணுண்ணே, நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ சரி, போயிட்டு வா, சீக்கிரம் வாடே. ஓய், என்ன? என்னம்மா? ஏய் அம்மா, கொடுமையை பாத்தீங்களாக்கா? இது அவளோட குழந்தை தானே? இந்த பையன்கிட்ட எப்படி வந்தது? எம்மா, கடவுளே, இங்க நடக்கிறது பூராவும் நமக்கு மட்டும் தான் தப்பா தெரியுதா, இல்ல தப்பா தான் நடக்குதான்னு ஒன்றும் தெரியலையே. அடேங்கப்பா, சரியான கை கையா இருப்பா போல இருக்குக்கா. இவனை வேணும்னு தானக்கா விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடுனா, இப்போ குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க விட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தெரியாமையாக்கா இருக்கும்? நமக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாளுங்க. இங்க நடக்கிறது ஒன்னு ஒன்னையும் பார்க்கும்போது நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்குப்பா. எனக்கு ஒன்றும் இங்க நடக்கிறது எதுவும் சரியா படலக்கா. இந்த பையனுக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஏதோ பொண்ணு பார்த்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா இந்த நேரத்துல இவ என்னன்னா ஓடி போனவ திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கா, அதுவும் புருஷனை விட்டுட்டு. எனக்கு எதுவும் ஒன்றும் சரியா படலையே. ராஜா, ஆ எப்பப்பா வந்த? ஆ இப்பதான் வந்தேன். அம்மா அப்பா வரலையா? ஆ இல்ல, அவங்க வீட்ல இருக்கட்டும்னு நான் மட்டும் வந்தேன். ஆ சரிப்பா, இதுல இரு, போகும்போது சொல்லிட்டு கிளம்பு. ஆ சரி. கீர்த்தி, சமத்து பிள்ளை இருக்கணும், அழக்கூடாது, சரியா? எம்மா, இந்த பொம்பளையும் சரியான ஆள் தான் போல இருக்கு. ஆமாக்கா, நம்ம மட்டும்தாங்க்கா இங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கோம். ஹலோ, சொல்லுமா. சொல்லுமாவா? கார்த்திக், வரேன்னு சொன்னீங்களே, வந்திருக்கீங்களா என்ன? எங்கம்மா? எங்க வரணும்? எங்கயா? கார்த்திக், இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல? ஓ ஆமா, சொல்லியிருந்தேன்ல. அப்ப மறந்துட்டீங்களா? வரலையோ? ஆமாம்மா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால வர முடியல. ஓ அப்படியா? நான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னம்மா பண்றது, ஒர்க் வந்துருச்சுல, அதான் வர முடியல. ஆமா, சாரிய கட்டியிருக்க? இல்ல, சுடி தான் போட்டிருக்கேன். நீங்க வரப்ப சாரி மாத்திக்கலான்னு இருந்தேன். ஐயோ, ஏன் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறுது? ஒன்றும் கிடையாது. சரி, நான் வைக்கிறேன். ஏ ரேணு, வச்சிராத, சும்மாதாம்மா சொன்னேன், வரேன். போங்க, ஏன் இப்படி பண்றீங்க? சும்மாதாம்மா சொன்னேன், நீ என்ன ரியாக்ட் பண்றேன்னு பாக்குறதுக்காக சொன்னேன். நீ விட்டு அழுதுருவ போல இருக்கு. ஆமா, அழுறாங்க, வேணும்னே பண்றீங்கல்ல. போங்க, நான் வைக்கிறேன், நீங்க ஒன்றும் வரவே வேண்டாம். ஏய் ரேணுமா, சாரி, நான் கிளம்பிட்டேன். இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வந்த உடனே கிளம்பிட்டேம்மா. சும்மா உங்ககிட்ட விளையாடுறதுக்காக சொன்னேன், கோச்சுக்கிட்டியா? போங்க கார்த்திக், உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா இருக்குல்ல. நான் ஏற்கனவே வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு, அந்த டிப்ரெஷன்ல இருக்கேன் தான். சரி, உங்களை பார்த்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு வர சொன்னா, நீங்க என்னன்னா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏய் சாரி ரேணுமா, நான் சும்மா தானே பண்ணேன். நான் உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட முடியும்? கோச்சுக்காதம்மா. சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க, எனக்கு பார்க்க பாவமா இருக்கு. அடிங்கப்பா, இப்ப அழுகையெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. போங்க, நான் ஒன்றும் அழவே இல்லை. சரி சரிம்மா. விஜய் அங்க வந்தானா என்ன? நான் கால் பண்ணா அவ்வளோ டைமும் எடுக்கவே இல்ல. ஆனா எனக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தான். தெரியலையே, நான் பார்க்கல. ஆனா இந்த சத்யா என்னவோ ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை வந்திருப்பாங்களோ என்னவோ, அது அவ எங்க கூடவே இல்லை. அப்ப வந்திருப்பானோ என்னவோ. சரிம்மா, நான் வரேன் என்ன? நான் இப்ப கால் கட் பண்றேன், வந்துட்டு உனக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்குறேன்னு. ஆ சரி கார்த்திக். ஆ ரேணு, சாரி மறந்துடாத என்ன? ஆ சரி, மறக்கல. சரிம்மா, நான் வைக்கிறேன்னு.
கடவுளே. என்னம்மா என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியலையே. என்னண்ணே ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருமே நாங்க தானே போன் பேசுறேன்னு போய் நீ தான் அரை மணி நேரமா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஏன்னு கேளுமா, இவ்வளவு நேரம் எங்க போனன்னு கேளு. வைடி வாய திறந்த அடி வாங்குவ. அச்சோ வாயாடின்றனா அடிச்சிருவோமா சித்தப்பாவ? ஏடே எப்படி உன்னை அடிக்கலாமா? அடிச்சிருவோமா? ஓஹோ கதை அப்படி போகுதோ? ஏ குட்டி வாயாடி, காலையில இருந்து ஆள் கால் மாத்தி நாங்க தூக்கி வச்சிருக்கோம். நீ என்னன்னா புதுசா ஆள் வந்தது அங்க ஒட்டிக்கிட்டியா? என்னமா சித்தப்பா மிரட்டுறனா? விடு, நம்ம அவனை அடிச்சிருவோம். என்ன அதான் சரி சரி, இவர் இன்னைக்கு கிளம்பிடுவாரு. நாளையில இருந்து நாங்க தான் மாத்தி மாத்தி தூக்கி வச்சிருக்கணும். அப்ப பாத்துக்கிறோம் உன்னை வாயடி. என்னம்மா மிரட்டுறனா? அவன் கிடக்க என்னம்மா, நான் நம்ம வீட்டுக்கு கொண்டு தூக்கிட்டு போயிடுறேன்னு நீ அங்க வந்து இரு. என்னடா தங்கம், நம்ம வீட்டுக்கு போவோமா? அங்க பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க. அங்க போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வருவோமா? அம்மா பாட்டி எல்லாம் இங்க இருக்கட்டும், நம்ம போலாமா? ஏன்னா 2 நாள், ஒரு வாரம் உங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்களேன். டேய், ஒரு வாரம் என்ன ஒரு வாரம், என் கூடவே வச்சுக்க சொன்னாலும் நான் வச்சுப்பேன். இருந்தாலும் குழந்தைக்கு சொந்தக்காரங்க அப்புறம் நம்ம கிட்ட சண்டைக்கு நிப்பாங்களே. அதுக்கு என்னண்ண, அப்போ குழந்தைக்கு வேண்டிய ஆளையும் கூட்டிட்டு போங்க. ஏண்டா? இல்லைன்னா சொன்ன சும்மா, உங்களுக்கு தான் குழந்தைங்கனாவே ரொம்ப பிடிக்குமே. இங்கே எந்த குழந்தைய பார்த்தாலும் டப்பு டப்புன்னு தூக்கி வச்சுப்பீங்க. அதான் ஒரு வாரம் உங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னது குழந்தைய மட்டும், புரிஞ்சுதா? அதுக்கு இல்ல மதனு மூடு. என்னம்மா நீ மட்டும் வரியா? நான் உன்னை கூட்டிட்டு போட்ட வீட்டுக்கு. என்னடா தங்கம், என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு போவோமா? அக்கா, பாப்பாவை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். ஏங்கா எங்க கூட தானே இருக்கா, இருக்கட்டுமே. நீங்க வேலையா தானே இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மதன், அவ இன்னும் சாப்பிடல. அதான் இப்ப நேரமே 2 இட்லி ஊட்டி விட்டா அப்புறம் அவ பாட்டுக்கு இருப்பா. முன்னாடி அழுதுட்டு இருந்தா, அதான் பசங்க கிட்ட சொல்லி வெளியே தூக்கிட்டு போய் வச்சிருக்க சொன்னேன். அப்படியாக்கா, சரி நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்து கொடுங்க, நாங்க வச்சிருக்கோம். சரிப்பா. கீர்த்திமா, சரிடா சரிடா, சாப்பிட்டு வந்து இருக்கலாம்டா தங்கம், வாங்க. இருந்தாலும் இந்த விதி இப்படி விளையாடி இருக்க கூடாது. அந்த பொம்மை குட்டி சொன்ன மாதிரி பேசாம நம்ம ஆள நேர்ல பார்த்து நம்ம மனசுல இருக்கிறது அவ்வளவு திருத்தியும் கொட்டிட வேண்டியதுதான். இன்னைக்குன்னு பார்த்து வேற அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளைக்கு நம்மள பிடிக்கும்ல, நல்லா பிடிக்கும். ஏ ரேணு, நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? அது வந்து என் மனசுல உள்ள அவ்வளவு திருப்தியும் உங்ககிட்ட இன்னைக்கு நான் கொட்டி தீக்க போறேன். ஏனு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ ஸ்கிரிப்ட் வேற மறந்துருச்சே. அது அது ஐயோ அது ஞாபகம் வந்துருச்சு. ரோல் கொடுக்கலன்னா மட்டும் என்ன அதிகமா எபிசோட்லயே காட்ட மாட்டீங்கன்னு ஆர்கியூ மட்டும் பண்ண தெரியுது இல்ல. இப்ப இப்படி ஸ்கிரிப்ட மறந்தா என்ன பண்றது? ஒழுங்கா வரும்போதே படிச்சுட்டு வர்றது கிடையாதா? ஐயோ சாரி சார், நெக்ஸ்ட் டைம்லாம் ஒழுங்கா பண்ணிடுவோம். இப்ப பாருங்க நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு மட்டும். ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான் சொல்றது, அப்புறம் இங்க வந்து சொதப்பிட்டு இருக்கிறது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேலாவது சொதப்பாதீங்க. சரி ஓகே, டேக் பொசிஷன், ஆக்ஷன். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு தெரியுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. கட் கட். என்னப்பா, யார் இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது? உனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு. அவரேதான் சார், கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அவரே ஓன் ரைட்டிங் எழுதினாரு. ஐயோ மாட்டி விடுறானுலே. ஏன் முத்துப்பாண்டி, சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இல்ல சார், சாரி சார்,
ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அவ்வளோ எமோஷ்னலா இல்லையா, அதான் நானே கொஞ்சம் பொங்கி வர மாதிரி டைலாக் பேசலாம்னு ஓனா எழுதுனேன். ஆமா, நல்லா பொங்கி வருது. சரி, ஆரம்பிங்க. இங்க பாரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் ஒன்னும் விரும்பல, உன் மேல ஆசைப்படல. ஆனா ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னன்னு யோசிச்சு சொல்லு. ஏன் கேடு கெட்டவனே, உனக்கு ஒரு கேடு வந்து தொலை மாட்டேங்குதே. இந்த வயசுல அதிகப்படுத்துறதுக்குள்ள கருத்தாலே சுத்துறானே. ஐயா, ஆள் மாறி போச்சு. அம்மா, இந்த பெண்களுக்கு இந்த நாட்டுல கொஞ்சம் கூட சுதந்திரமே கிடையாதும்மா. இருக்கணும்னா இருக்காதே, இந்த பாடு படுத்தி எடுக்கிறானே. இருக்கு பைய. நிம்மதியா பாத்திரம் கூட போயிட்டு வர முடியல, பின்னாடியே சுத்தி இப்படி தொல்லை செய்யறானே. எம்மா, நான் இல்ல. ஹலோ, ஹலோ. சொல்லுங்க மேடம். ஹேய், என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? மாட்டிக்கிட்டே என்ன? ரொம்ப அக்கறை தான் மேடம்க்கு. அவ்வளோ அக்கறை இருந்தா ஏண்டி விட்டுட்டு ஓடுன? போடா லூசு, உன்னை யார் வர சொன்னா? யார் வர சொன்னாவா? உங்க அம்மா தானே வர சொன்னாங்க. ஐ மீன் எங்க அத்தை. ஞாபகம் இல்லையோ? உன் தலை வந்து என்ன மாட்டி விடுறதுக்குனே வரியா? இங்க வந்ததுக்கே பயந்தா எப்படி? இப்ப நான் வீட்டுக்குள்ள வர போறேன். அதுக்கு என்ன பண்ண போற? வீட்டுக்குள்ளயா? ஏய், வரதான் போறேன். டேய்,